போஸ்ட்ல வந்து மெயில் வந்திருக்கு சார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொமோஷனல் லிங்க்ஸ் ஆர் நாட் அலோட் இன் டிஸ்கஷன் ஏரியா அப்படின்னு. ஓ ஓகே. அதாவது ஃபோரம்ஸ்ல வந்து அவங்க கேட்குற ஆன்சர்ஸ் டேரக்டா கொடுத்துருக்கீங்களா, எப்படி கொடுத்துருக்கீங்க? டேரக்டா தான் சார் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா வந்து அந்த கமெண்ட் இருக்கு, ஆனா மெயில் மட்டும் வந்திருக்கு இந்த மாதிரி டெலிட் ரிமூவ் பண்ணிட்டோன்னு. ஆனா அவங்க வெப்சைட்ல பார்த்தோன்னா இன்னும் இருக்கு. உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். எங்க மெயில் வந்தது? இந்த வெப்சைட்ல இருந்து மெயில் வந்திருக்கா? ஆமா சார், இதுக்கு தான் வந்திருக்கு. மெயில் காட்டுங்க. ஓகே, சில வெப்சைட்ஸ் வந்து அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ மற்ற வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா 15-20 போஸ்ட்க்கு அப்புறமா தான் நம்ம லிங்க் பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான். சிலதுல பேஸ்ட் பண்ண முடியல லிங்க். ஆனா இப்ப நம்ம ஃபோரம்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண பிளாக்கும் ரெண்டுமே ஒன்று தானே சார்? என்ன டிஃப்ரென்ஸ்? ஆனா அதை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணணும் நம்ம போடுற கமெண்ட்டை. மற்றபடி வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை தானே? சரி, இது ஒரு டிஸ்கஷன் சரியா? கமாண்ட்ங்கிறது இது ஒன் வே கம்யூனிகேஷன். இப்போ நீங்க போட்டிருக்க ஆன்சருக்கு இன்னொருத்தர் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கா கீழே? ஆமா சார். இது டூ வே கம்யூனிகேஷன். நீங்க கொடுக்கறதுக்கு டிஸ்கஷன் வந்துகிட்டே இருக்கும். டிஸ்கஷன்ங்கிறது வேற, ஃபோரம்ங்கிறது டிஸ்கஷன் சரிங்களா? ஆனா இப்ப நம்ம பண்ற வர்க் வந்து ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதானே? நம்ம அதுக்கும் பேக்லிங்க் தான் இருக்கும். சி, நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே ஒண்ணுதாங்க. நீங்க போற கண்டென்ட்க்கு பதிலா தானே நீங்க இமேஜ் போடுவீங்க, வீடியோ போட போறீங்க. எல்லாமே ஒண்ணுதான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு கமாண்ட் மாதிரி தான் மத்த எல்லாமே இருக்க போகுது. ஸோ கமாண்ட் தெரிஞ்சா எல்லாமே ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி. ஆமா சார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கமாண்ட் நல்லா கத்துக்கிட்டாலும் இது எனக்கு ஈஸியா இருக்கு. நீ ஏன் சொன்ன அப்படின்னா நம்ம ஒரே விஷயத்தை தான் மாத்த போறோம். கன்னடம் தூக்கிட்டு மற்றதை போட போறோம். கரெக்டா? மற்ற வெப்சைட்ஸ்ல இருந்து வேற என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குதுங்கிறது அதுதான் வந்து இந்த லிங்க் பில்டிங் டெக்னிக்ஸ். வேற எந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி நீங்க எடுக்க முடியாது பேக் லிங்க்ஸ்லாம். நீங்க டைரக்டா போயிட்டு வெப்சைட்ல போய் நீங்க பேக் லிங்க்ஸ் கேட்டு பாருங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம பேக் லிங்க்ஸ் பண்ண முடியும். நம்ம தட்ஸ் தி ரீசன். சரிங்க சார். அப்புறம் இந்த ஃபோரம் இதுல சர்ச் பண்ண சொன்னீங்க சார், இல்ல ஃபுட் பிரிண்ட் என்ன சூஸ் பண்ணணும் சார்? இல்ல ஃபயர் போர்ட்லாம் சூஸ் பண்ணா எல்லாமே இர்ரிலவெண்டா தான் வருது. அதாங்க ஆக்சுவலா வந்து மாத்தி மாத்தி நம்ம வந்து கொடுத்து பார்க்க வேண்டியது. என்னென்ன ஃபோரம்ஸ்ல வருதோ ஏதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 வெப்சைட்ல ஒரு வெப்சைட் தான் வந்து நல்லா இருக்கும், பேக்லிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதுதான் நம்மளுடைய பெரிய டிராபேக்கே சரியா? ஸோ அதனால வந்து நீங்க அதை கவலைப்படாம எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். அப்புறம் நேற்று நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல சார் இமேஜ், அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ், அது இந்த சைட்ல நம்ம போடும்போது இந்த எரர் வந்து அதுதான் நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ண சொல்றான் இவனையும். ஸோ இது வந்து ஒரு குரூப்ல போய் நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க, இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒரு குரூப். இது ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா? அதே இல்ல ஆக்சுவலி என்னோட ஹோம் பேஜ்ல இருக்க இதுல தான் இமேஜ்ல தான் சார் போட்டேன், இங்க தான் போட்டேன். ஹேஷ்டேக் வைக்கிறீங்களா இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஹேஷ்டேக், அதுல போஸ்ட் ஆகணும்ல அதுல. சரிங்க சார். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, நீங்க பண்ண பேக்லிங்ஸ் வந்து இன்னும் 1 மாசத்துல டெலீட் பண்ணிடுவான். ஓ, எல்லா சைட்லயுமா சார்? எல்லா சைட்லயும் தான். ஒரு 1000 பேக்லிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு 600 பேக்லிங் டெலீட் பண்ணிட்டே வருவானுங்க.
இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அதனால தான் வந்து இது வந்து டெய்லி பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம், நாளைக்கு வந்துடும், நம்ம நாளைக்கு போய் இது வந்து இந்த ப்ராசஸை விட்டுலான்னு சொல்லி நம்ம விட முடியாது. அவன் சைட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போவான். சில டைம் வந்து பிளாகே டிலீட் பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கதான் செய்யும். நம்ம வந்து இஷ்யூ இல்லாம அது எதுவுமே இருக்காது. கரெக்டுங்களா? ஆனா நம்ம கீப் ட்ரையிங். நம்ம ட்ரை பண்ணிட்டு நம்ம பேக்லிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம அதை பின்னாடி டெலிட் பண்ணிட்டே வருவோம். நம்ம அதை வந்து முன்னாடி நம்ம பண்ணிக்கிட்டே போவோம், பின்னாடி டெலிட் பண்ணிட்டே தான் வந்துட்டே இருப்பானுங்க. ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு வருஷம் நீங்க டெலிட் ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்க பேக்லிங் வந்து 1000 கீழே வந்துடும். 1,00,000 பேக்லிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் நீங்க பண்ணாம விட்டீங்க அப்படின்னா பேக்லிங்ஸ் எல்லாம் டெலிட் பண்ண தான் செய்வான். அதை நம்ம பண்ணாம இருக்க முடியாது. ஸோ இருக்கிற பேக்லிங்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து லாபம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது. பெர்மனன்ட் லிங்க்னு எதுவுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இதெல்லாம் அவனோட ஓன் வெப்சைட். நீங்க உங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவனுக்கும். உங்களோட இஷ்டம் தான் அது. நான் இருக்கிறது எல்லாமே. இது இந்த பிக்னோமேட்டிக்ல நம்ம வந்து நேற்று நிறைய எல்லாமே நான் கொஞ்சம் க்ரால் பண்ணிவிட்டேன். ஆனா இன்னும் அந்த பேக் லிங்க் வந்து 2 தான் காமிக்குது சார். லேட் ஆகுமா இன்னும் அது க்ரால் ஆகிறதுக்கு? இது ஒரு ப்ராசஸ், சரிங்களா? பிங்கோமேட்டிக் உடனே க்ரால் பண்ணிட்டு போகணுங்கிறது அவங்களுடைய கடமை கிடையாது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏதாவது கிரால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெளி இடத்துல இருந்து நம்ம வந்து சொல்றோம். சரியா? இட் மேபி கிரால்ஸ் ஃப்ரம் நாளைக்கு கிரால் ஆகலாம், இல்லை 1 மாசம் ஆகலாம், இல்லை 2 மாசம் ஆகலாம். அது அவனுடைய ப்ரியாரிட்டி பொறுத்து. நீங்க பண்ண வெப்சைட்டோட ப்ரியாரிட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அமேசான் ஒரு போஸ்ட் போடுறான், நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், யாரை கிரால் பண்ணுவான்? ஏன்னா அவன் ப்ரியாரிட்டி வந்து ஹையா வச்சிருக்கான், அவன் வெப்சைட் நல்லா வச்சிருக்கான் இல்லையா? ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் விஷயம். ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் தான் கால் பண்ணுவான். குட். நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்கலாம்? வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார். வேற என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு மோஸ்ட்லி ஆஃபீஸ் டெக்னிக் முடிச்சாச்சு. நம்ம இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சுது. ஆமா. நெக்ஸ்ட் என்ன டாபிக் போறாங்க பாருங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டூல். ஓகே. நம்ம ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம, சரிங்களா? ஸோ இப்போ அடிஷ்னலாக டூல்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் டூல்ஸ். ஓகே, இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் டூல்ஸ்னு சொல்லலாம், இல்லை வந்து கண்டென்ட் ஆப்டிமேஷன் டூல்ஸ்னு நம்ம சொல்லலாம் நம்ம இதில், சரிங்களா? கண்டென்ட் பிளானிங் அண்ட் ரிசர்ச் டூல்ஸ், சரிங்களா? அது கண்டென்ட் பிளானிங் ரிசர்ச் டூல் தான் ரெண்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போறது கூகுள் ட்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கூகுள் ட்ரெண்ட்ஸை பத்தி. அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் வரும். எஸ். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ் எடுங்க, கூகுள் க்ளவுட் போடுங்க, அதில் என்ன டாபிக்ஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க, ஸ்டடி பண்ணுங்க. சர்ச் தான் பண்ண முடியுமா சார்? சர்ச் தான் பண்ண முடியும். கம்பெனி வருதோ? என்ன சர்ச் பண்ணிருக்கீங்க? டெக்னாலஜின்னு கொடுத்தேன் சார்.
இப்படி காமன் டேர்ம் போடக்கூடாது எப்பயுமே, சரிங்களா? ம், ம். எக்ஸாம்பிள், வாட் இஸ் கூகுள் கிளவுட்னு போடுவேன். ஸோ ரிலேட்டட் என்ன போட்டிருக்காங்க, கியூபர்நெட்ஸை பற்றி நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பேசிட்டு இருக்காங்க, அதோட ரிலேட்டட் டாபிக்ஸு. கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டாபிக்ஸு, அமேசான் வெப் சர்வீசஸ், கூகுள் ட்ரைவ் வெப்சைட்ஸ், சர்வீசஸ் பற்றி பேசுகிறாங்க. மேலே என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன கீபோர்ட்ஸ் மேலே போக 12 months இருக்குல்ல, அதுக்கு அதிகமாக இருக்குமா பாருங்க. என்னங்க சார்? 12 months வந்து அதிகப்படுத்த முடியுமா பாருங்க. பாஸ்ட் 24 months இருக்கா பாருங்க. பாஸ்ட் 5 years கொடுங்க. ஓகே, இந்த டாபிக்ஸ் நம்ம எடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னா சிங்கிள் லைன் வேர்ட்ஸில் தான் ஷோ பண்ணுறேன் மோஸ்ட்லி, சரிங்களா? இப்போ இது ஒரு வகையான யூசேஜஸ். சரி, ரிலேட்டடாக வந்து டீசன்ட் டாபிக்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக்ஸை கொடுங்க. ஷோவிங் 1.25 இருக்குல்ல, நெக்ஸ்ட் டாபிக் கொடுங்க. ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க, அதோடைய பிரேக் அவுட்ஸை காட்டுவாங்க. அதோட சர்ச் வால்யூம் எப்படி இருக்குன்ட்டு காட்டிட்டு இருக்காங்க, சரியா? அது கொரிஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குதுங்கிறத ஷோ பண்ணுறாங்க. பட் இதை விட இன்னும் இது வந்து ஒரு வகையான டாபிக்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் நம்ம, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன டூல் போட்டிருக்கு? ஓகே, ஆல்சோ ஆஸ்க்ட் டூல் ஓப்பன் பண்ணுங்க. ஆல்சோ ஆஸ்க்ட்னு டைப் பண்ணுங்க, அதில் வெப்சைட் ஒன்று வரும். எஸ், இதை ஓப்பன் பண்ணுங்க, சைன் அப் பண்ணுங்க. இதில் டேட்டா சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இதில் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சிங்கப்பூர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ கூகுள் க்ளவுட் நீங்கள் பார்ப்போம். ஓகே, இது ஒரு சர்ச் ஆகாது, எப்படி ஒன்று 5 நிமிஷம் நினைக்கிறேன் பண்ணிட்டோம். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மாதிரியே வரும். பீப்புள்ஸ் வந்து எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் இதை ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி எல்லாமே வந்து ஹை சர்ச் வால்யூம், அதோட லோ சர்ச் வால்யூம், அதோட லோ சர்ச் வால்யூம் இப்படி காட்டியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம இது பிளாக்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? வெரி குட். இதே தான் இந்த டாபிக்ஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? பிளாகுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக், ஃபோரம் சப்மிஷன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சொந்தமாக பிளாக் எழுதுறீங்கன்னா கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாமே சரிங்களா? ப்ளஸ் சிம்பிள்ஸ் கேட்டிங்கன்னா இது ரிலேட்டட் கீழே இருக்கிற ஷோ ஆகும். சோ இதோட ஆன்சர்ஸ் எழுதினாலே வந்துரும்ல இதோட ஒரு ஹெட்டிங் டாபிக்? ஆமா, நீங்க எந்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோட டாபிக்ஸ் நிறைய வரும். சரிங்களா? மோஸ்ட்லி ஹை ஒய் ஹவ் கேன் ஐ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்டா நிறைய பேர் தெரிவிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதை விட நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம், சரிங்களா? இது ஒரு டெக்னிக்ஸ் ஆஃப் சூசிங் த டாபிக்ஸ். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பிசுமோ, ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, என்கிட்ட கீவேர்டு கேட்கல, அதை கூகுள் க்ளவுட் கொடுங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்சஸ் பார்ப்போம். இதுவும் வந்து டாபிக்ஸ் சூஸ் பண்றது தான், சரிங்களா?
இதுல பெஸ்ட், இந்த டூலோட பெஸ்ட் என்னன்னா, இப்ப ரீசெண்டா இந்த இந்த டாபிக்ஸை வச்சு ரீசெண்டா ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த போஸ்ட் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டை வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா? ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ எதுலயோ ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிறைய கிளிக்ஸ் லைக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் ஷோ பண்ணுவான். ரீசெண்டா இந்த டாபிக்ஸை வந்து ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாபிக்ஸ் என்ன, அதோட யூஆர்எல் என்னங்கிறத அவன் ஷோ பண்ணுவான். ஸோ இது வந்து நீங்க மத்தவங்க இந்த டாபிக்ஸை பத்தி எந்த பிளாக்கை பத்தி எப்படி எழுதிட்டாங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செர்ச்லேயே இருக்காதுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் நம்ம. ஆனா ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்கும், அதனால அவங்க சர்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிக் பாஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்கும் போதுதான் அந்த பிக் பாஸ் ஓட்டிங்கிற சர்ச் கூடும். அது எப்பயுமே இருக்காது. கரெக்டா லாஸ்ட் 3 months மட்டும் தான் இருக்கும் அந்த ஓட்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் என்னென்ன போட்டிருக்கா இந்த கீவேர்ட்ஸை வச்சுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி 2 டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான். பட் இது வந்து அனலைஸ் பண்ணலாம், கண்டென்ட்ஸ் யார் யார் என்னென்ன போட்டுருக்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து பெய்டு, ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே ஓகே, சரிங்க. அதுக்குள்ள நம்ம டாபிக்ஸை சூஸ் பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க டாபிக்ஸ்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிராமர்லி டூல். எஸ், நான் கிராமர்லி டூல் சொல்றேன் இல்லையா? குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணீங்களோ கிராமர்லி யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு கிராமட்டிக் இல்லாமல் அதை பார்த்துக்கும். சரிங்களா? தென் வந்து எஸ்சிஆர்பி ரேங்க் ட்ராக்கர் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு 20 ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 20 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு எவ்வளோ உங்க டீம் மேனேஜ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதோடைய ரேங்கிங்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நார்மலா கூகுள்ல போய் பிரைவேட் விண்டோல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ சென்னையோட கீவேர்ட்ஸ் சொன்னா சென்னை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதே வந்து நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கீங்க, சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இங்க உட்காந்து எப்படி சிங்கப்பூர் ப்ராஜெக்டை செக் பண்றது? பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இருந்தாலும் அதுல வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து மற்ற பேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து ரேங்கிங் ட்ராக்கர் டூல்ஸ் நிறைய இருக்குது. பாட்ஸை வச்சு அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ட்ராக்ஸ் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேங்க் ட்ராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு கீவேர்ட்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி உங்கள் கீவேர்ட்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துட்டீங்கன்னா போதும், domain.com கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ இது ஃப்ரீயாக இருந்துச்சு, இப்போ வந்து ப்ரைஸிங்கை மாற்றிட்டானுங்க. ப்ரைஸிங் போங்க, ஃப்ரீயாக இருந்தால் உள்ள ஓப்பன் பண்ணுங்க, இப்போ ப்ரைஸிங் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கிரெடிட் கார்டு கேட்கறானா செக் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டேன் சார். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ராஜெக்ட் நேம் போடுங்க. ப்ராஜெக்ட் நேம் இல்லை, நோ.
ப்ராஜெக்ட் நேம் வந்து இப்போ டொமைன் தான் போடணும், சரியா? கூகுளில் சர்ச் பண்ணணுமா, இதில் சர்ச் பண்ணணுங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டைப் ப்ராஜெக்ட் டைப் கூகுள் இதில் பிங்கு யாகுட் யாட்டுன்னு மாற்றிக்கலாம். சரி. coursejet.com போட்டுக்கோங்க. டொமைன் நேமா இல்லை ஜஸ்ட் டொமைன் .com அதான், அதை மட்டும் போட்டுக்கோங்க. டைரெக்டாக அந்த யூஆர்எல் தேவையில்லை. கீவேர்ட்ஸ் கூகுள் க்ளவுடு போடுங்க. www முன்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி தானே சார் போடணும். இந்த கீவேர்ட்ஸ் அசெப்ட் போடணும். நீங்க என்ன கீவேர்டுக்கு ஒர்க் பண்றீங்க, அதுக்கு ரேங்க் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ண போறோம், கரெக்டா? இல்லை, நம்ம வந்து அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி போடுவோம்ல சார், அவரை பார்த்த கீவேர்டு, அந்த கீவேர்டுக்கு தான் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது மேலே உட்காந்து பார்க்கணும். ஆமா, அதுதானே உங்களோட கீவேர்டு, அதுக்கு தானே நீங்க ஒர்க் பண்றீங்க, அதுதானே நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க. இந்த கீவேர்டுக்கு இந்த மாசத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன், இவ்வளவு கீவேர்ட்ஸ் மேல வந்திருக்குன்னு நீங்க தான் சப்மிட் பண்ண போறீங்க. ஓ, இது சிங்கப்பூர்னு போடணுமா? அதனால ஓகே தான். நீங்க எந்த கீவேர்டுக்கு எந்த டொமைன் பேசிஸ்ல ஒர்க் பண்றீங்கிறத பொறுத்து மாறும். இங்க என்ன சார் போடுறது? சர்ச் லொகேஷன் அதேதான், நீங்க இந்தியானே கொடுங்க. சென்னைன்னு இருக்கான்னு பாருங்க, சென்னை லொகேஷன் வைஸ் கேட்கறான்னு நினைக்கிறேன். கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது உங்களுடைய கீவேர்டு. கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ட்ரைனிங்கு கோர்ஸ் தானே கொடுத்தேன், அதில் 5 கீவேர்டையும் போடுங்க. ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கா ரைட் சைடில்? ஆமாம் சார். அதில் எல்லா கீவேர்ட்ஸும் உங்கள் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுங்க. இல்லை, இதை எடிட் பண்ண முடியாதா? ஏன் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா. ஈச் லைன் இல்லையா? ஸோ உங்கள் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போடுங்க, இதெல்லாம் ரேங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் நீங்கள் ஷீட்டில் இருக்கலப்பா, அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க, ஏன் டைப் பண்ணுறீங்க? எந்த ஷீட்டில் சார்? நீங்கள் ஒரு கூகுள் ஷீட் ஒன்று ஸ்ப்ரெட்ஷீட், நம்ம ஷீட் ஒன்று கீவேர்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணோம். அது வந்து நான் இதுக்கு பண்ணல சார். அது வந்து நீங்கள் வெப்சைட் டிசைனிங்க்கு தான் சார் பண்ண சொன்னீங்க. நீங்கள் எப்போ சென்ட் பண்ணீங்களாப்பா கீவேர்ட்ஸ் ரிப்போர்ட்லாம் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்களா? அது வந்து வெப்சைட் டிசைனிங்க்கு தான் சார், அந்த சைட்டுக்கு தான் சார் நீங்கள் பண்ண சொன்னீங்க. ஓ, ஓகே ஓகே. நம்ம தனியாக அந்த கீவேர்ட்ஸ் இது இல்லை. ஓகே, நீங்கள் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க பாருங்கள். கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் மென்ஷன் பண்ணிக்காங்களா டாபிக்ஸு? ஆமாம் சார். நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க அப்படியே. கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு வேர்டை இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இருக்குங்க, ஹெட்டிங் 1 கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங், அதை மட்டும் போடுங்க, அது மட்டும் போடுங்க. அடுத்து கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் போடுங்க. கூகுள் கிளவுட் ட்ரைனிங் போடுங்க. எதுவுமே இப்போ லொகேஷன் பேஸ் தான் சொல்லி சொன்னீங்க. இல்லை, நம்ம லொகேஷன் பேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணல. நம்ம நீங்கள் எதாவது கொடுத்தீங்களா? இல்லையா, கொடுக்கல. கூகுள் கிளவுட் ட்ரைனிங், கூகுள் கிளவுட் கோர்ஸ் போடுங்க. இது எதுவுமே வந்து கேப்ஸ் எல்லாம் வர தேவையில்லை எதுவுமே, சரிங்களா? ஏன்னா யாருமே கேப்ஸ் சர்ச் பண்ண மாட்டோம். சரிங்க. ஆட் கீவேர்ட்ஸ் கொடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும், ஏதாவது கீவேர்ட்ஸ் வந்து செஞ்சிருக்கு அப்படின்னா, சரிங்களா? பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப அதிகமாக நம்ம வந்து இப்போ 2வது பொசிஷனில் இருந்திருக்கீங்க. இப்போ 20வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2வது தான் பெஸ்ட் உங்களுக்கு.
லேட்டஸ்டா இப்போ என்ன கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ அப்டேட்டட்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் டேட்ஸு. ஸோ இப்போ ஏற்கனவே அப்டேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் 0 பொசிஷன் தான் உள்ள. 100 பொசிஷன் இதுக்கு அப்புறமா யாரெல்லாம் எப்படி சர்ச் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் வரும் சார். இது வந்து உங்களுடைய டொமைன் வந்து செர்ச்ல ஷோவா தான் இல்லையாங்கிறத பொசிஷன் ட்ராக்கர். ஓகே ஓகே. சரிங்க சார். உங்களுடைய கீவேர்ட் பொசிஷன் மேல மாறி இருக்கா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிற டூல் தான் இது, சரியா? SERP, சர்ச் இன்ஜின் ரேங்கிங் பேஜ் ரோபோட் இது பேரு. நீங்க ஆக்சுவலா மேனுவலா சர்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். கூகுள் க்ளவுட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் சர்ச் பண்ணுங்க, பிரைவேட் விண்டோ போங்க, google.com போங்க, இல்ல google.co.in போங்க. அங்க கீவேர்ட் அடிங்க. ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுங்க, உங்களோட ஸ்ப்ரெட்ஷீட் ஒரு எக்ஸல் சீட் எடுங்க. இந்த எக்ஸல் ஷீட்ல புதுசா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஸ்ப்ரெட்ஷீட்ல நீங்க பக்கத்துல ஷீட் இருக்குல்ல அதை மட்டும் எடுங்க. அதிலே போட சொல்றீங்களா சார்? அதிலே போடுங்க, ஏக்கு வேஸ்ட் தனியா. நியூ கீழே நியூ ஷீட் ஓப்பன் பண்ணுங்க. இதில் அந்த கீவேர்ட்ஸை ஃபுல்லாக போடுங்க. கீவேர்ட்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க, ரேங்கிங் போட்டுக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க. கீவேர்ட்ஸு டேட் மட்டும் போடுங்க. ரேங்கிங் வேண்டாமா சார்? ரேங்கிங் டேட் மட்டும் போடுங்க. இன்னைக்கு டேட் போடுங்க, 02/03/2023. மேல டேட் எடுத்துட்டு இதை மட்டும் போடுங்க. ஓகே ஓகே. இப்போ கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே போடுங்க. நீ ஒர்க் பண்ற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே போடுங்க. நான் சொன்ன கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும். எல்லாருமே அந்த டூல்ஸை வந்து வாங்கி கொடுப்பாங்க கிடையாது. ஸோ இல்லாத பட்சத்தில் சர்ச் பண்ணி எடுக்கணும் டெய்லியும், சரியா? கொடுத்துட்டீங்களா? இப்போ இந்த சர்ச் பண்ணுங்க, கூகுள் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் இருக்குல்ல, இதை கூகுள் பிரைவேட் போயிட்டு சர்ச் போடுங்க. போட்டுட்டு Ctrl F கொடுங்க, coursejet.com சர்ச் பண்ணுங்க. வரல சார். இது ஃபர்ஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜ் போங்க. இந்த மாதிரி 10 பேஜ் சர்ச் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம லொகேஷன் கொடுக்கல. லொகேஷன் தேவையில்லை, நீங்க சிங்கப்பூர் தானே இருக்கீங்க, அதில் ஒரு ரேங்க் தான் செக் பண்ணுவோம். அதில் டேட்டா லொகேஷன் நீங்க மாற்ற முடியாது எங்கேயுமே.
ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா 100+ போடுங்க. எங்க சார்? ரிப்போர்ட்ல கீவேர்ட் பொசிஷன் என்ன இருக்குன்றது இல்லையா? அப்ப அதுல வந்து 100+ கொடுங்க. எங்க போடணும் சார்? டேட் இருக்குல்ல, டேட் காலம்ல அந்த கீவோட பொசிஷன் வந்து 100+. மறுபடியும் அடுத்தது சர்ச் பண்ணுங்க. இதே மாதிரி 4 கீவேர்டுக்கு 5 கீவேர்டு இருக்கா, 5 கீவேர்டுக்கு நீங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மேனுவல் ப்ராசஸ். இப்படித்தான் நம்ம வந்து நார்மலா செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டூல வச்சு செக் பண்றது தான் அந்த ப்ராசஸ். இப்போ நாளைக்கு வரும்போது 03, 04, 05 டெய்லி நீங்க உட்காந்து மேனுவலா செக் பண்ணி மாறி இருக்கான்னு செக் பண்றீங்க. சப்போஸ் இப்போ 5வது பேஜ் ஒரு 6வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் ஒரு URL வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் அடுத்த நாள் அடுத்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா 5,6ன்னு போடணும். 5வது பேஜ்ல 6வது இடத்துல இருக்கிறது 5,6. டெய்லி மெயின்டைன் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறத மந்த்லி நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சுடணும். ஸோ நம்ம வந்து போன மாசம் நம்ம ஸ்டார்டிங்ல 100+ல இருந்திருக்குது. இந்த மாசம் ஸ்டார்டிங்ல நாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன் மாறி இருக்குங்கிறத ரிப்போர்ட்டை ஷோ பண்ணணும். சரிங்க சார். ஸோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அவன் நெக்ஸ்ட் பேமெண்ட் அவன் ரிலீஸ் பண்ணுவான் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். குட். இது உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருக்குதுல? இல்ல சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன டாபிக் போட்டு பாருங்க. கண்டென்ட் டூப்ளிகேஷன் இதுவுமே பார்த்துட்டோம். பிளாகரிசம் செக், கியூ டெக்ஸ்ட், காப்பி டெக்ஸ்ட் டூல் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம இந்த டூல் பார்த்ததில்ல சார். கியூ டெக்ஸ்ட்னு அடிங்க, .com வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செக் பிளாகரிசம் கொடுத்துட்டு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா பிளாகரிசம் செக் பண்ணி அதில் ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்தால் காட்டுவாங்க உங்களுக்கு. கீழே இருக்கு. சரிங்களா? இதுல கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும், அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காப்பிஸ்கேப் டூல் வந்து வெப்சைட் டைரக்டா URL நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிரீமியம் டூல் அது காப்பிஸ்கேப் டூல்ங்கிறது. சரிங்களா? ஒரு URLல யாராவது இதை பத்தியே மறுபடியும் வேற ஏதாவது கண்டென்ட் போட்டுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் கூகுளோட இவங்களுடைய பேஜ் எடுத்து போடுங்க, யாராவது காப்பி பண்ணி போட்டிருக்காங்க, இவங்க யாராவது காப்பி பண்ணி பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ நோ ரிசல்ட்ஸ் தான் வருது. அப்போ இந்த இருக்கிற கண்டென்ட் எதுவுமே வந்து டூப்ளிகேஷன் கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க இதில் சைன் அப் பண்ணிட்டு நீங்க பே பண்ணணும். சரிங்களா? $5 நீங்க பே பண்ணிட்டு நீங்க கண்டென்ட் சர்ச் பண்றதுக்கு அப்போ பாக்ஸ் காட்டுவான். அதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, இது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். காப்பிஸ்கேப் எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீ டூல்ல கியூ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாபிக் போட்டுருக்கு? ரிசோர்ஸ் அண்ட் கேரியர். ஓகே. ஸோ SEO கான்செப்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓவர் ஆயிடுச்சு. சரியா? ஸோ நிறைய வந்து SEO ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. சரியா? மார்க்கெட்ல. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SEO ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் இருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட்டு, லிங்க் பில்டரு, கன்சல்டன்ட், மேனேஜரு, கண்டென்ட் ரைட்டரு. சரிங்களா? ஸோ நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்குது. அனலிஸ்ட்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையை வந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த இடத்துல நம்ம பேக்லிங்க் கிரியேட் பண்ணலாம், அந்த இடத்துல நம்ம இமேஜ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதே அவங்களுடைய ஒர்க்கு. பெரிய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டா எல்லாருமே எல்லாருமே வந்து பேக்லிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க பேக்லிங்க்ஸ் அனலைஸ் பண்ணி இதுல பண்ணலாம்னு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது வந்து SEO அனலிஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் பாக்குறவங்க அனலிஸ்ட். சரிங்களா?
தென் வந்து SEO ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றவங்க இல்லையா? ஸோ இப்போ காம்படிட்டர்ஸ் வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். கேக்குதா? கேக்குது சார். ஓகே. தென் வந்து லிங்க் பில்டர்ஸ். நார்மலா நம்ம லிங்க் பில்டிங் பண்றாங்க இல்லையா? ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொன்னீங்க சார்? கேக்கல எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்லாம் ஸ்பெஷலிஸ்ட் சார். சரிங்க சார். தென் வந்து லிங்க் பில்டிங் பண்றவங்க லிங்க் பில்டர்ஸ். கன்சல்டன்ட், அதாவது வந்து அவங்க ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சல்டன்ட், என்ன பண்ணலான்னு மட்டும் கம்பெனிஸ் வந்து கன்சல்ட் பண்ணிப்பாங்க. அவங்க கன்சல்டன்ட்ஸ். SEO மேனேஜரு, அப்புறம் வந்து SEO மேனேஜர் தெரியல உங்களுக்கு, ஒரு 4-5 பேர்த்துக்கு வந்து மேனேஜரா இருப்பாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேனேஜருங்கிறப்ப அனலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே ஒரே வேலை பண்ணுவாரு. சின்ன சின்ன கம்பெனிஸ் மேனேஜர்ஸ் தான் இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் அனலிஸ்ட்லாம் தனித்தனியா இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட ஒர்க்ஸ்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து சஜஷன் கேட்காம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அவங்க மெயில் இல்லாமல் நம்ம அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியாது. SEO கண்டென்ட் ரைட்டர்ஸ். கண்டென்ட் ரைட்டர்ஸ்ல SEO பேஸ்டு கண்டென்ட் ரைட்டிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எவ்வளோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ அதெல்லாம் இந்த கண்டென்ட் ரைட்டிங் எழுதுற நம்ம டீம் வந்து SEO கண்டென்ட் ரைட்டர்ஸ். இவங்ககிட்ட வந்து கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால SEO பேஸ்ல இருக்கும். அது வந்து ரேங்கிங்ஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் மேட்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க, வாங்கிட்டு வந்து SEO டீம்கிட்ட கொடுத்து அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி போட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வகையான திங்ஸ். குட். சில டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகே. இதுல வந்து நம்ம டெய்லி நம்ம நியூஸ் படிக்கிற மாதிரி சில விஷயத்த வந்து SEOல வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நம்ம சில விஷயத்த நம்ம படிக்கணும். சரிங்களா? அதுல முக்கியமான ஒன்று, ஒரு ஜேர்னல் நோட் பண்ணிக்கோங்க, SEO ஜேர்னல். SEO ஜேர்னல் டைப் பண்ணுங்க. சர்ச் இன்ஜின் ஜேர்னல் வருது இல்லையா, இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க, புக் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. டெய்லி எப்படி நம்ம நியூஸ் பார்ப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு இனிமே இந்த வெப்சைட் உங்களுக்கு. சரிங்களா? இல்ல SEOன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமா சார். அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரிலேட்டடாக என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குதோ எல்லாவுடைய நியூஸஸே, இப்போ ரீசெண்டாக வச்சிருக்க நியூஸஸ், இப்போ ரிலீஸ் பண்ணி வைக்கிற அல்காரிதம்ஸு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. இதை ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். தென் வேற என்ன போட்டிருக்கேன் டாபிக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. AHல பேக்லிங்க் செக்னு கொடுங்க. ஆமா, இதுல உங்க இப்போ ஏதாவது ஒரு உங்களுடைய காம்படிட்டர், அந்த பேக்லிங்க்கு காம்படிட்டர் யாரா இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நேம் வந்து நம்ம போடணும் இதுல. சரிங்களா? இப்போ கூகுள் கிளவுட் ட்ரைனிங் போடுங்க. கீழே வாங்க. கீழே வாங்க. நான் காம்படிட்டர் கூகுள் கிளவுட் ட்ரைனிங் போடுங்க. ட்ரைனிங் அதான உங்களோட கீவேர்டு. ஸோ இது வந்து டைரக்டா உங்களுடைய பேக்லிங்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் இப்போ மேலே இருக்கிற ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கூகுள் வெப்சைட், இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. காம்படிட்டர்னா நம்மள மாதிரி ஒரு டொமைன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் காம்படிட்டர் நமக்கு. இது ஓகேவா சார்? கோர்ஸா? செக் பேக் லிங்க்ஸ் கொடுங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ 455 டூ ஃபார் இவ்வளோ இருக்குது, சரியா? ஸோ லெஃப்ட் சைடில் ரெஃபரிங் பேஜஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இவனோட லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து இந்த லிங்க் வந்து இங்க பிளேஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் செக் பண்ணுங்க. அதெல்லாம் என்ன வெப்சைட்டா இருக்கும், அதை வந்து கமெண்ட் போட்டிருக்காங்களா, இல்லை வந்து ஃபோரம் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிளாக் சப்மிட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் அந்த பேக்லிங்க்ஸ் நம்ம எடுத்து பண்ணலாம். இது என்ன அந்த டிஆர்ன்றது? டொமைன் ரேங்கிங், அது பேரு தான். இப்போ நம்ம பண்ணக்கூடிய வெப்சைட்டோட டொமைன் ரேங்கிங் அது 7884ங்கிறது. சரிங்க. இது டொமைன் ரேட்டிங் வந்து நீங்க சர்ச் பண்ண டொமைனோட ரேட்டிங் 91 கொடுத்துருக்கான், சரியா? ஸோ மோஸ்ட்லி கோர்ஸரெல்லாம் எடுக்க, கோர்ஸரை வந்து டைரக்ட்லி கம்போஸ்ட் டு பார்ட்னர்ஷிப், சரிங்களா? அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. கொஞ்சம் நம்மள மாதிரி வெப்சைட்ஸ்ல டைரக்ட் காம்படிட்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ண வேணா நான்